Welcome back to Kids Diary Book Channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பிளானட் தான் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடி பிளானட் செய்யறதுக்கு நான் 1 பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேப்பர் தேவைப்படும், கிட்டத்தட்ட ஒரு 5 பேப்பர் அந்த மாதிரி தேவைப்படும். பேப்பரில் தான் செய்ய போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா கூகுளில் நான் தேடினேன். நிறையா டெம்ப்ளேட் இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது வந்து பிரிண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த டெம்ப்ளேட்டை வந்து அந்த எஃப் பேப்பர் ஷீட் மேலே வந்து ஒட்ட போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதையும் வந்து எடுத்து நான் சைடில் ஒட்டிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான்னு சொல்லி நான் டைட்டில் எழுதுறேன். ஸோ நீங்கள் டைட்டில் எழுதிட்டு சைடில் வந்து கொஞ்சம் டிசைன் கொடுக்கலாம், உங்களோட மேஜிக் பென், கலர் பென்சில்லாம். அதுக்கப்புறம் நான் வந்து நடுவில் பி பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் சொல்லிட்டு நான் ஒரு கோட்ஸ் மாரி எழுதுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கோட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஸோ நான் பி பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னோட டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் கூகுளில் தான் சர்ச் பண்ணேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் போனீங்கனாலே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டடி பிளானர் டெம்ப்ளேட்ஸ் சர்ச் பண்ணால் கூட நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இஃப் வந்து நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் நார்மலாக பென்சிலில் அப்படியே ஏ4 ஷீட்டில் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டடி மோட்டிவேஷன் சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே அப்படியே ப்ரொடக்டிவாக இருக்கும், பார்த்தோன்னே ஓகே நம்மளுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி கோட்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோட்ஸ், அதாவது எனக்கு கொஞ்சம் பார்த்தோன்னே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கோட்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் டைம் டேபிள் எழுதுறேன். இஃப் நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னா உங்களோட காலேஜோட டைம் டேபிள் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து பிகாஸ் நம்ம வந்து ஒவ்வொரு செமிஸ்டருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டைம் டேபிள். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து பென்சில் எழுதிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து இல்லை பேன் எழுதிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய டைம் டேபிள் எல்லாத்தையும் நான் வந்து அதில் எழுதுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோல்ஸ் எழுதுறேன். அதாவது நம்மளுக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம அட்டெண்டன்ஸ் வந்து 100% போடணும், நல்லா ஸ்டடி ஹார்ட் பண்ணணும். ஸோ இந்தமாதிரி நிறைய உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க அதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டு டூ லிஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் வந்து எழுதிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் 1 2 3 4 அப்படி தான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன டு டூ லிஸ்ட் இருக்கோ அதை நான் அப்புறம் எழுதிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களோட வீக்லி பிளானர். ஸோ நீங்கள் மந்த்லி பிளானரும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வீக்லி பிளானர் வேணால் நீங்கள் மந்த்லி பிளானராக செஞ்சுக்கிறீங்கன்னாலும் செஞ்சுக்கலாம். ஸோ நான் வீக்லி பிளானர் தான் செய்கிறேன். ஸோ வீக்லி பிளான் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பாக்ஸாக போட்டுக்கணும். ஸோ நான் சாட்டர்டேவும் சண்டேவும் வந்து கொஞ்சம் சின்ன பாக்ஸாகவே போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேலே வந்து அதோட டே எல்லாமே எழுதிட்டு நம்ம வீக்லி பிளானர் என்ன வச்சுருப்போம், லைக் நம்ம வந்து மண்டேனா நம்ம வந்து இங்கே வெளியே போகணும், நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், இத்தனை மணிக்கு இது இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே எழுதி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஏன் நம்ம இது எழுதணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க செய்யணும்னா நம்ம வந்து அதை மிஸ் பண்ண மாட்டோம். லாஸ்ட் பேஜ் ஸோ ஸ்டடி கேர்ள் போட்டிருக்கேன். ஸோ அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீர்த்திஸ் டைரி புக் நம்ம சேனலோட பேர் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கணக்கு அந்த பேஜ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல்டர் எடுத்து பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ரிப்பனோ நீங்கள் வேணால் ஸ்டெப்பில் கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு பிளாக் கலர் ரிப்பன் எடுத்துருக்கேன். ரிப்பன் எடுத்து டைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளவுதான். நம்ம வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து இருக்கும், இந்த மாதிரி ரிப்பன் வச்சு நம்ம கட்டும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டெப்லர் வேணுமோ ஸ்டெப்லர் வச்சு கூட நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம்.